இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலி நீ ரொம்ப கோவப்படுவேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்ன திட்டும் போது நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். நீ போனதுக்கு அப்புறம் நான் அளவுக்கு அதிகமா அழ ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து எல்லா மெம்பர்ஸ் கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாரையும் பர்சனலா மீட் பண்ணி சாரி சொல்லணும். ஏன்னா நான் பண்ணது பெரிய தப்பு. இதை எப்படியோ பண்ணிட்டேன். ஓவர் ரியாக்ட் பண்ண ஓவர் எமோஷனல் ஆயிட்டேன். ஆனா அது தப்பு தான். அதனாலதான் எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு முடிவு பண்ண. நான் பாட்டிக்காக பாயாசமா பண்ணி கொண்டு வந்தேன். ஏன் இப்படி ஆக்வர்டா பாக்குற? அஃப்கோர்ஸ் எனக்கும் பாயாசம் பண்ண தெரியும். வெறும் லக்ஷ்மிக்கு தான் பண்ண தெரியுமா? ரிஷி ட்ரஸ்ட் மீ. நான் யார பத்தியும் கெடுதல் நினைக்கல, யாருக்கும் கெடுதல் பண்ணவும் விரும்பல. அதனாலதான் நான் பாட்டி அந்த பாயாசம் சாப்பிட விடல. வேணும்னே தான் நான் அந்த பவுல கீழே தள்ளி விட்டேன். அப்ப ஓவர் எமோஷனல் ஆயிட்டேன், ஓவர் ரியாக்டும் பண்ணிட்டேன் லக்ஷ்மியை பழி வாங்குறதுக்காக. ஆனா இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பா இருந்தது. நான் திரும்பவும் இத பண்ண மாட்டேன் ரிஷி. அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, ஐ ரியலி லவ் யூ. உன்னை வருத்தத்தோட பார்க்க விரும்பல. இட்ஸ் ஓகே மலிஷ்கா. நீ தான் லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்டல்ல, எல்லாம் சரியாயிடும். முடிச்சதா? ஹானஸ்ட்லி ரிஷி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் நடந்துருச்சு. நிறைய விஷயத்த நான் தாங்கிட்டேன். இட்ஸ் a lot for me. அப்படின்னா என்ன சொல்ல? இன்னைக்கு பல விஷயங்கள் நடந்தது. நீயும் என்ன கண்ட மேனிக்கு திட்டின. நானும் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஐ நீட் சம் சேஞ்ச். எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் வேணும், அமைதி வேணும். எனக்கு அந்த அமைதியை கூட. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மாமாவும் அக்காவும் பிரிஞ்சிட கூடாது. இல்லனா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன். நீ பண்ணலனாலும் நான் செத்து போயிடுவேன். லக்ஷ்மி, நீ வீட்டை விட்டு போனாலே நான் செத்து போயிடுவேன். நான் மட்டும் இல்ல, இந்த வீட்டோட உயிரே மொத்தமா போயிடும். ஆயுஷ், நீ ஏதாவது பண்ணுவியா மாட்டியா? ஆஃப் கோர்ஸ் பண்ணுவேன். என்கிட்ட ஆப்ஷனே இல்லையே. என்ன பண்ண போற? என்ன நீ எப்படி கேட்டா என்ன சொல்றது? நான் யோசிக்கணும். சரி நானும் உட்கார்ந்து யோசிக்கிறேன். ஏதாச்சும் இதை தடுக்க வழி இருக்கான்னு யோசிக்கிறேன். அப்புறம் ஃபோன் பண்றேன். ஆயுஷ் மாமா அக்காவும் பிரியவே கூடாது. இல்ல அவங்க பிரிய மாட்டாங்க ஷாலு. Listen to me very carefully, okay? இந்த சிட்டில எங்கெல்லாம் 7-star ஹோட்டல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எங்க கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க. அத பத்தி உடனே எனக்கு தெரியப்படுத்து. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பை. ஹாய், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க ஹோட்டல்ல கல்யாணம் நடக்குதா? சரி, அங்க கல்யாணம் எப்ப நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, இதையாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். எக்ஸாக்ட் அட்ரஸ் என்ன, அதையாவது நீங்க சொல்லுங்க. காட் மலிஷ்கா, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் என்ன கேக்குறேன்னா, நேத்து நைட்டு வரைக்கும் ரிஷியோட விஷயத்துல நீ கான்ஃபிடென்ட்டா இருந்த. இப்ப என்னாச்சு உனக்கு? சொன்னல அவங்க ரெண்டு பேரும் தனியா போறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்க. நீதான் பார்த்தல, எல்லார் முன்னாடியும் வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி அன்னைக்கு அங்க அவ்வளவு பேர் இருந்தாங்க. அவங்க முன்னாடி அவன் என்ன பண்ணான்? இப்ப அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது என்ன வேணாலும் சொன்னல. இது அவளுக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இத அவ கண்டிப்பா விட மாட்டா. ரிஷியை மடக்காவ முயற்சி பண்ணுவா. ஒரு தடவை ரிஷி மாட்டினானு வை, அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். சோனல், என்ன நீ புரிஞ்சுக்கோ. ஏன் மலிஷ்கா, என்ன நீ மறுபடியும் அவனை சந்தேகம்? நான் என்ன செய்ய? மறுபடியும் ரிஷியை கோவப்பட வைக்காத. இங்க பாரு மலிஷ்கா, எப்ப பாரு ரிஷி இத ஒத்துக்க மாட்டான். ப்ளீஸ் இந்த அளவுக்கு இன்செக்யூர் ஆகாத. நீயே கொஞ்சம் யோசி. அந்த லக்ஷ்மி கையில எதுவுமே கிடையாது. உன் கையில ரிஷியோட கை இருக்குல்ல. உன்னோட இந்த பிஹேவியரால அந்த கை நழுவிட கூடாது மலிஷ்கா. ப்ளீஸ் உன்னோட இன்செக்யூரிட்டியை கொஞ்சம் சைட்ல வை. ஒரே நாளைக்காச்சும் கொஞ்சம் அமைதியா இரு. அதோட நீயே சொன்னல லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு. அப்ப நீ சில் பண்ணு. சில் மை ஃபுட் யார். என்னத்த நான் சில் பண்றது? நடக்கிற டிராமாவை பார்த்துட்டு சில் பண்ணவா? லக்ஷ்மி ரிஷி பக்கத்துல போறத பார்த்து நான் சில் பண்ணவா? என்னோட அழிவை பார்த்து நானே சந்தோஷப்பட்டுக்கவா? என்ன ஆனாலும் சரி, இதை நான் நடக்க விடவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, மாப்பிளைய பாக்குறதுக்கு இந்த பார்ட்டிக்கு நான் இவங்க ரெண்டு பேரையும் தனியா அனுப்ப போறதே கிடையாது. புரியுதா? இதெல்லாம் விட கரிஷ்மா ஆண்டிக்கு ஃபோன் பண்ணு. அவங்களுக்கு ஏன் ஃபோன் பண்ணணும்? ஆனா நாம எதுக்காக இங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? அவங்களுக்கு ஃபோன் பண்ண அவங்க கிட்டே எல்லாத்தையும் கேட்டு அவங்க சொல்லுவாங்க. இல்ல மலிஷ்கா, இது சரியா படல. அவங்க என்ன நினைப்பாங்க? டைரக்டா கேட்க முடியும். யார் உன்னை டைரக்டா கேட்க சொன்னது? நான் சொல்ற மாதிரி செய். சீரியஸ்லி, ஒருவேளை ஆரோவுக்கு பதிலா நான் இருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். ஒருவேளை ஆரோ உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா, அப்ப அவனை விட இந்த உலகத்துல பெரிய இடியட் டம்பான ஆளு யாரும் இல்ல. லக்ஷ்மி, எனக்கு ஒண்ணுதான் தேவை. ஆரவ் நல்ல பையனா இருக்கணும். அண்ட் உன்னை அவனுக்கு பிடிக்கணும். உனக்கு ஏத்தவனா, உன்னை டிசர்வ் பண்றவனா இருக்கணும். உன்னோட லெவலுக்கு இருக்கணும். ஆமா, என்ன மாதிரி வேண்டாம். ரிஷி, இந்த உலகத்திலே நீ தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட். அதாவது
எல்லாரை விட நீதான் பெஸ்ட். இல்ல லக்ஷ்மி, நான் பெஸ்ட் இல்ல. நான் பெஸ்டா இருந்திருந்தா நான் உன்னை இப்படி ஏமாத்திருக்க மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன அறியாம கூட நான் உன்னை ஏமாத்திருக்க மாட்டேன். ஹாய் சோனல், எப்படி இருக்க? இப்பெல்லாம் இங்க வரதே இல்ல. ஆண்டி ஐம் ஃபைன். அண்ட் ஆண்டி ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் வர முடியல. சரி அதான் ஃபோன் பண்ணி உங்களை பத்தி கேட்கலாமேன்னு. எல்லாம் ஓகே தானே? சோனல், இங்க இருக்கிற விஷயம் தான் உனக்கு எல்லாம் தெரியும்ல. மலிஷ்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? மலிஷ்காவா? நல்லா தான் இருக்கா. கல்யாணத்துக்கு போயிருக்கா. கல்யாணமா? ஹா, ரிஷியும் கூட தானே போயிருக்கணும். ரிஷியும் லக்ஷ்மியும் வெளியே போயிருக்காங்க. ஹோட்டல் என்ஜாய். ஓ, அப்படின்னா மலிஷ்கா தனியா தான் போயிருக்கணும். ஒரு நிமிஷம் ஆண்டி, ரிஷி எங்க போயிருக்கான்? என்ன பண்ண போயிருக்கான்? நீலமணி வந்து லக்ஷ்மிக்காக ஒரு பையனை பாத்திருக்காங்க. அவன் கசினோட கல்யாணம். அந்த பையன் அங்கதானே வருவான், அதனால ரிஷி மீட் பண்ண போயிருக்கான். சரி ஆண்டி, நம்ம அப்புறம் சந்திக்கலாம். சரி, ஓகே, டேக் கேர். வீட்டுக்கு ஒரு நாள் வா. சரி கண்டிப்பா. ஓகே, பாய் ஆண்டி. எந்த ஹோட்டல் சீக்கிரம் சொல்லு. அட சொல்லி தொலையே. ரிலாக்ஸ். ஹோட்டல் என்ஜாய்க்கு போயிருக்காங்க. 2 பேரும் அங்க போய் அந்த மாப்பிளைய மீட் பண்ண போறாங்களா? ரிஷி ப்ரோ, ஆயுஷ், என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல மாமி. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். டே 1ல இருந்து இவங்கள சேர்த்து வைக்க முயற்சி பண்ற. இப்பெல்லாம் முன்னை விட இன்னும் அதிகமா மெனக்கெடுற. ஆயுஷ், ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க. ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால லக்ஷ்மியோட கல்யாணத்துல தடங்களை கொண்டு வர முயற்சி பண்ணாத. இன்னைக்கு அவளுக்கு மாப்பிள்ளைய பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நீ அங்க போயிருக்கேங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நடக்கிறதே வேற. மலிஷ்கா, நான் லொகேஷன் சென்ட் பண்ணிருக்க, ஒரு முறை செக் பண்ணிக்க. நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு போஸ்ட் பண்ணிட்டே இரு. மலிஷ்கா, உங்களுக்கு கண்ணு இல்லையா? பார்த்து நடக்க மாட்டீங்களா? என்ன நடக்குது? என் கைய விடுங்க. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும். ப்ளீஸ் கைய விடுங்க. எந்த வேலையா கிளம்பிட்ட? அதுவும் இந்த மூட்ல எங்க போயிட்டு இருக்க? என்கிட்ட சொல்லுவியா? இன்னைக்கு முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கைய விட்டுடுங்க. மலிஷ்கா, ஒரு செகண்ட்ல உன் காரியம் ஒண்ணு கெட்டுடாது. எங்க போறேன்னு சொல்றியா? ரிஷியும் லக்ஷ்மியும் தனியா வழியில போறாங்க. வாட்? ஆண்டி, ரிஷியும் லக்ஷ்மியும் மாப்பிள்ள பார்க்க போறாங்க. நீலம் ஆண்டி அன்னைக்கு சொன்னாங்களே, அந்த பையன். நீ எதுக்காக அங்க போயிட்டு இருக்க? அவங்கள கண்காணிக்கணும். அவங்க 2 பேரையும் தனியா வெளியில விட முடியாதுமா. Stop it, மலிஷ்கா, just stop it. உன்னுடைய முட்டாள்தனத்தை நீ உன்னுடைய வச்சுக்க. நேத்திக்கு பெரிய தப்பு பண்ண. அதுக்கப்புறமும் ஐ மீன் வாட்? நேத்து நடந்த விஷயமே ரிஷியை பாதிச்சிருக்கோம். அவனுடைய பாட்டுக்கு ஏதாவது ஆயிருந்தா, ஆனா மறுபடியும் அதே தப்ப செய்ய கிளம்பிட்டேன். ஏன் மலிஷ்கா, ஏன்? எதுக்காக நீ உனக்கே விரோதியா மாறுற? அட சொல்றத புரிஞ்சுக்கோங்களேன். நான் சொல்றத கொஞ்சம் நல்ல காதுல வாங்கிக்கோங்க. அவங்க 2 பேரும் தனியா போயிட்டு இருக்காங்க. அதாவது தனியா கார்ல போயிட்டு தனியா இருக்காங்க. போகட்டும், தனியா இருக்கட்டும். என்ன இது? உன்னால எதுவும் பண்ண முடியாது. இதால உன் பேரு தான் கெட்டு போகும்.